வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாமில் 3192 வேகன்சியை விட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும், அதே மாதிரி மற்ற அமைச்சர்கள்கிட்டையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம டெய்லியும் நியூஸ்லலாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்க வந்து முதலமைச்சர்கிட்ட இந்த தகவல்களை சொல்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் அவைலபிள் வேக்கண்ட்டுக்கு இணையான அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து நிரப்புவாங்க அப்படின்னு செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற டாப் மார்க்கை வச்சு ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோ. பிஎஸ்எல்லுக்கு பிறகு டாப் மார்க் அப்படின்னு ஒன்று வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா சிவி போயிட்டு ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வராத ஒருத்தர் வந்து இப்போ டாப் மார்க்காக இருப்பார். ஸோ ஏற்கனவே செலக்ட் ஆன ஒருத்தருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷனும் நாட் அவைலபிள் வேக்கண்ட்டில் இருக்கிற ஒருத்தரை ஜிடிக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சியை ஃபில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு டிஎஸ்சியும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஏற்கனவே வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ரி எஜுகேஷன், சென்னை கார்ப்பரேஷன், அதே மாதிரி வெல்ஃபேர் ஸ்கூல்ஸ், சீர்மரபினர் ஸ்கூல்ஸ், ஆதி திராவிடர் ஸ்கூல்ஸு, அடுத்து டிசபிலிட்டி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இனிமே வர்றவங்களுக்கு டிஎஸ்சி தர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. அரசு அப்படி ஃபில் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு வேளை நாட் அவைலபிள் வேக்கன்சிக்கு இணையாக வேக்கன்சிஸ் வந்து கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து போட்டாங்கன்னாலும் 69% வெர்டிக்கல் ரிசர்வேஷனை பின்பற்றி தான் வந்து போடுவாங்க. உதாரணமாக கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்னு கேட்டகரியில் இருக்கக்கூடிய டாப் மார்க்கை வச்சு தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஜிடிக்கு வந்து 31%, பிசிக்கு வந்து 26.5%, பிசிஎம்க்கு 3.5%, எம்பிசி டிஎன்சிக்கு 20%, அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏக்கு 3%, எஸ்டிக்கு 1% அப்படின்னு அந்த கேட்டகரி வைஸாக இருக்கிற டாப் மார்க்கை வச்சு தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனான விமன்ஸ் கேட்டகரி, பிஎஸ்டிஎம் கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் பர்சன், அடுத்து எஸ்ஜிடி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதையும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் டீட்டெயிலாக. சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இந்த விஷயத்தை வந்து நம்ம திரும்ப வந்து சொல்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அடிஷ்னலாக வேக்கன்சிஸ் வந்து 3192 விட அதிகமாகுமா அப்படின்ற கேள்வி இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கோரிக்கைகள் அதிகமாக இருக்கிறதுனால அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி இன்னும் ஒரு 1000 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. நம்மளுக்கு அதை பற்றின உறுதியான தகவல்கள் வந்து இப்போதைக்கு இல்லை. ஒருவேளை நான் அவைலபிள் வேக்கன்சிஸ்க்கு இணையான கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து இப்போ உருவாக்க வாய்ப்பு குறைவு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதே வேக்கண்ட்டோட சேர்த்து இப்போ போட்ட பிஎஸ்எல் லிஸ்ட்டோட நான் அவைலபிள் வேக்கன்சிஸை சேர்த்து ரிவைஸ்டு லிஸ்ட்டு தான் போடணும். அப்போ தான் எல்லா கேட்டகரியிலையும் சரியாக வேக்கன்சிஸ் வந்து சமமாக கூடும். உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு சப்ஜெக்டில் ஒரு உதாரணத்துக்கு தோராயமாக 100 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கரலாம். அந்த நான் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து 100 வேக்கன்சிஸ் இருக்குன்னா அதுக்கு இணையாக ஒரு 100 கரண்ட் வேக்கன்சிஸை உருவாக்கி அதில் ஜிடிக்கு 31 வேக்கண்ட் வந்து புதுசாக கூடும். அதே மாதிரி பிசிக்கு 26.5 வேக்கண்ட் புதுசாக கூடும். எம்பிசி டிஎன்சிக்கு 20 வேக்கண்ட் கூடும். பிசிஎம்க்கு வந்து 3.5 வேக்கண்ட் கூடும். எஸ்சிக்கு வந்து 15 வேக்கண்ட் கூடும். எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வேக்கண்ட் கூடும். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 1 வேக்கண்ட் கூடும். இதுவே 50 வேக்கண்ட் நான் அவைலபிள் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கான கரண்ட் வேக்கன்சிஸ் வந்து 50 வேக்கண்ட் அப்படின்னா அது இதே இதில் பாதி வந்து கூடும். இதுக்குள்ள ஹரிசாண்டல் ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ
செகண்ட் சான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிஎஸ்எல் வந்து அ இப்ப பிஎஸ்எல்ல இருக்கிறவங்களுக்கு பிளேஸ் சூசிங் கவுன்சிலிங் வந்து முடிச்சு, இடமெல்லாம் அலாட் பண்ணதுக்கப்புறம், அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம், ஒரு 1 மாசமோ, 2 மாசமோ கழிச்சு, அதுக்கப்புறமா கரண்ட் வேக்கன்ஸீஸ்க்கு தனியா ஆடெண்டம் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா, பிஎஸ்எல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாப் மார்க்ஸ் கேட்டகரி வைஸா பிரிச்சு, அத ஃபில் பண்ணுவாங்க. அப்ப வந்து நான் அவைலபிள் வேக்கன்ட்ல அ எந்த துறைகள் மீதி இருக்கோ, அந்த துறைகள வந்து ஃபில் பண்ணுவாங்க. நான் அவைலபிள் வந்து ஏற்கனவே வழக்கத்துல இருக்கிற மாதிரி பேக்லாக் வேக்கன்சியா தான் மாறும். ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து நான் அவைலபிள் வேக்கன்ஸ எப்பவுமே வந்து பேக்லாக் வேக்கன்ஸீஸா தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒருவேளை அல்லது அதுக்கு இணையான கரண்ட் வேக்கன்ஸீஸ் வருமா அப்படின்ற உறுதியான தகவல் வந்து யாருக்கும் தெரியாது. ஆனா, தேர்வர்கள் வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, நான் அவைலபிள் வேக்கன்ஸீஸ் வந்து கரண்ட் வேக்கன்ஸீஸா மாறி, இப்பவே வந்து ரிவைஸ்ட் லிஸ்ட் போடுவாங்களான்னும் நம்மளுக்கு எந்த ஒரு உறுதியான தகவலும் வந்து கிடையாது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அவைலபிள் வேக்கன்ஸீஸ் வந்து ஒரு 1 மாசம் அல்லது 2 மாசம் கழிச்சு கரண்ட் வேக்கன்ஸீஸா மாறி ஆடெண்டம் வெளியிட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல செலக்ட் ஆகாத மீதி பேர வச்சு நிரப்புவாங்களான்னும் அந்த உறுதியான தகவலும் வந்து நம்மளுக்கு இன்னமும் வந்து சரியா வரல. சான்ஸ் ஒருவேளை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கரண்ட் வேக்கன்ஸீஸ்லயும் ஒரு 80% சீட்டு தான் வந்து ஃபில் ஆகும். திரும்பவும் வந்து எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரீஸ்ல வந்து கேண்டிடேட்ஸ் இல்லாத பட்சத்துல அந்த வேக்கன்ஸீஸையும் பேக்லாக் வேக்கன்ஸீஸா மாத்தி அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு போவாங்க. டிஆர்பி வெப்சைட்ல வந்து ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுற அந்த பேஜ்ல கீழ வந்து நோட்ன்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அந்த மாரி நான் அவைலபிள் வேக்கன்ஸீஸ வந்து நாங்க ஜெனரல் மெரிட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இந்த எல்லா கன்ஃப்யூஷன்ஸ்க்கும் காரணம். ஸோ நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற எல்லா சந்தேகங்களுக்கும் காரணம் வந்து அதுதான். அதுதான் நம்மள இவ்வளோ வந்து யோசிக்க வைக்கிது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013, 14ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 19,000 பேர் வந்து நிரப்பியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த தேக்க நிலைக்கு காரணம்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். பள்ளிகள்ல உபரி ஆசிரியர்கள், அதாவது சர்ப்ளஸ் பணியிடங்களும் வந்து இந்த வருஷங்களுக்கு அடுத்து தான் வந்து அதிகமாச்சு. தமிழ்நாட்டுல ஒரு 9.3 லட்சம் அரசு பணியாளர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2024-25 நிதித்துறை விளக்கப்பட்டியல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வந்தது. 2025-28க்குள்ள வந்து 40% பேர் வந்து ஓய்வு பெறுறாங்க அப்படின்னு தகவல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 40% பேர் அப்படின்னா ஒரு 3,70,000 பேர் வந்து தோராயமா ரிட்டயர்ட் ஆக போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இதுல வந்து பிடி, பிஜி, எஸ்ஜிடி வேக்கன்ஸீஸ் வந்து நிறைய இருக்கும். அதுல பதவி உயர்வு போக மீதி இடங்கள்ல போட்டித் தேர்வு வச்சு நிரப்புவாங்க. ஏற்கனவே வந்து கவர்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனவரி 2026க்குள்ள டிஆர்பி மூலமா தோராயமா 19,260 வேக்கன்ஸீஸ் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து புதுசா உருவாகப்போற 19,260 வேக்கன்ஸீஸா அப்படின்றதுக்கு வந்து நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா, இப்ப கரண்ட்ல வந்து நடந்து முடிஞ்ச அல்லது நடக்கப் போற எக்ஸாம்க்கான வேக்கன்ஸீஸையும் சேர்த்து தான் சொல்லியிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து லாஸ்ட்டா வெளியிடப்பட்ட ஆனுவல் பிளானர் அண்ட் ரிவைஸ்டு வேக்கன்ஸீஸ் படி பிடி அசிஸ்டன்ட் வந்து 3,192 வேக்கன்ட்டு. அதே மாரி எஸ்ஜிடி வந்து 2,768 வேக்கன்ட்டு. என்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் புரொஃபசர் வேக்கன்ஸீஸ் வந்து 4,000 வேக்கன்ஸீஸ். எஸ்சிஆர்டி லெக்சரர் வேக்கன்ஸீஸ் வந்து 139. அதே மாரி லா காலேஜ்ல அசிஸ்டன்ட் புரொஃபசர்ஸ் வேக்கன்ஸீஸ் வந்து 56. டோட்டலா வந்து 10,355 வேக்கன்ஸீஸ் அப்படின்னு. சிலதுக்கு எக்ஸாம் நடந்திருக்கு, சிலதுக்கு இனிமே தான் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ 19,260 வேக்கன்ட்ல இந்த 10,350 வேக்கன்ட்ட கழிச்சா கூட தோராயமா 9,000 வேக்கன்ட் வந்து மீதி இருக்கு. இதுல ஏற்கனவே வந்து 200 வேக்கன்ஸீஸ் வந்து பிஜிக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதோட தோராயமா ஒரு 2,500 வேக்கன்ஸீஸ் வந்து பிஜிக்கு வர வாய்ப்பு இருக்கு. பிடியும் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வந்து தோராயமா ஒரு 3,000 வேக்கன்ஸீஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாரி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு 3,000 வேக்கன்ஸீஸ் வந்து வரலாம்.
பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் வந்து ஒரு 500 வேக்கன்ட் வந்து வர்றதுக்கான வரலாம். இதுக்கு முன்னாடி வந்து உள்ள ஆனுவல் பிளானரில் பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இருந்தது. இந்த ஆனுவல் பிளானரில் இல்லை. ஸோ பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இதில் வந்து இருக்குது. இந்த தோராயமான 9000 வேக்கன்சிஸில் பிடி, பிஜி, எஸ்ஜிடி, பாலிடெக்னிக் லெக்சரர் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மற்றதுக்கு ஏற்கனவே வேகன்சிஸ் வந்து போட்டதுனால வர வாய்ப்பு இல்லை. வேணும்னா பிஇஓ எக்ஸாம் வந்து ஒரு தோராயமாக 100 வேகன்சிஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் முதுகலை ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ் இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது. பிடி பணியிடம் வந்து 3192 பேர் வந்து நிரப்ப போகிறாங்க. இன்னமும் வந்து தோராயமாக ஒரு 3000 வேக்கன்சிஸ் வந்து வரலாம். அந்த 3000 வேக்கன்சிஸை வந்து நிரப்ப அரசு பரிசீலனை பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் வந்து 2013 டிட்டு கேண்டிடேட்ஸ் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்குறாங்க மற்றும் கோரிக்கைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. யூஜிடிஆர்பி விண்ணப்பதாரர்களும் வந்து கோரிக்கைகள் வச்சிட்ருக்குறாங்க. இதை அரசு பரிசீலனை பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ நிரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முடிவு அரசோட நிதிநிலையை பொறுத்து தான் அமையும். இது முழுக்க முழுக்க அரசோட கையில் தான் இருக்குது. அடுத்து உள்ளாட்சி தேர்தல், சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தேர்தல் வர்றதுனால தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்காக ஒரு சில மாதங்கள் வந்து தேவைப்படுங்கிறதுனால எக்ஸாம் நடத்தி ஜாப் போஸ்டிங் போடுறதுக்கெலாம் வந்து காலதாமதமாகும். அப்படிங்கிறதுனால இந்த சிவி லிஸ்ட்டில் உள்ளவங்களை வச்சே நிரப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். நம்பி காத்துருங்க. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸாமுக்கும் படிச்சுட்டே இருங்க. இதில் 1, 2 மார்க்கு தவற விட்டு பிஎஸ்எல்லுக்கு தேர்வாதவங்க வந்து அடுத்த தேர்வில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. பிடி ஆகிடலாம். ஸோ நம்பிக்கையோடு படிச்சுட்டே இருங்க. நம்பிக்கையோடு காத்துருங்க. நம்மளுக்கான நற்செய்தி வந்து கண்டிப்பாக வரத்தான் போகுது. இந்த வீடியோ தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.